ஹாய் எவ்ரி ஒன். இந்த ரீடிங்கில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு தே ட்ரூலி see you. உங்கள் பர்சன் உங்களை உண்மையாகவே எப்படி பார்க்குறாரு, உங்களை பார்க்கும்போது உங்கள் பர்சன் எப்படி நினைக்கிறாரு, திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகாது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, 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 Page of Swords, King of Swords, Judgment, okay, okay, Queen of Swords, Queen of Pentacles, okay, okay, ஓகே. இந்த ரீடிங்கில் என்ன தெரியுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி எனர்ஜி தான் காமிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் நிறைய. அதனால் ஒரு டவுட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்கலாம். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகும்னு ஃபீல் ஆகும் உங்கள் பர்சனுக்கு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ரிலீஜியனாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஏஜ் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக செப்ரேஷன் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆகலாம். உங்கள் பர்சனுக்கு கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பும் ஆகியிருக்கலாம், செப்ரேஷன் ஆகியிருக்கலாம். பட் உங்கள் பர்சன் உங்களை விட மாட்டேங்கிறாங்க, ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பர்சன் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருப்பார், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருப்பார். சரியா? ஆனால் ரொம்ப லாயல் பர்சனாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களை விட மாட்டார். ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் தான், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் தான். ஆனால் உங்களை விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆனால் அவருக்கு உங்கள்கிட்ட ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது உங்கள்கிட்ட, அது கிடைச்சிது அவருக்கு. அதனால தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும், எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருந்தாலும், ஃபிசிக்கலாக எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தாலும், மைண்ட் வைஸ் உங்களை மட்டும் மைண்ட் வைஸ் அவர் நினைக்கிறது உங்களை மட்டும்தான், நீங்கள் தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரண்ட்லி இவர் உங்கள் பிஹேவியர், கேரக்டர், அதனால் அட்ராக்ட் ஆகியிருக்கலாம். இந்த பர்சனுக்கு உங்களை பார்க்கும்போது அவர் மாதிரியே இது தோணும். அவர் வேறு, நீங்கள் வேறுன்னு தோணாது. சேம், ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு தான் தோணும். இந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது
2 பேரோட தாட்டும் ஒன்று, 2 பேரும் சேம் அப்படின்னு யோசித்து 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஜாயின்ட் ஆனால் லாங் லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு மனசில் தோணிட்டுண்டு. உங்கள் பிஹேவியராக இருக்கலாம், உங்கள் ஆட்டிடியூடாக இருக்கலாம், உங்கள் கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் அவர்கிட்ட பழகிற விதமாக இருக்கலாம். இது எல்லாம் வச்சு அவர் மனசில் உங்களை ஸ்டேபிள் கேரக்டர் நினச்சிட்டுண்டு. நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிற கேரக்டர் உங்கள் பர்சனுக்கு தோணிருக்கு. இவருக்கு நீங்கள் 100% நீங்கள் லாயலாக இருந்துட்டுண்டு. அவருக்கு மணி ரிலேட்டட் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எந்த சுச்சுவேஷன்லையுமே அவரை நீங்கள் விட்டு கொடுத்ததில்ல. நீங்கள் அவருக்காக நிறைய எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. ஆனால் அதை அவர் உங்ககிட்ட காட்டிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் மைண்டில் கிளியராகவே தெரியும் நீங்கள் அவருக்கு எல்லாம் பண்ணினது, அவருக்காக எஃபோர்ட் கொடுத்துருக்குது. பட் தெரியாத மாதிரி காட்டிக்குவார். இவருக்கு எப்போவுமே நீங்கள் அவருக்கு எல்லா விதத்துலேயும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே தோணிட்டு இருக்கும். உங்கள் பர்சன் ஃபேமிலி ஓரியன்ட் ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருந்தாலும் உங்கள் கூட ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கண்டிப்பாக உண்டு. கரண்ட்லி நீங்கள் அவர் மேலே கோபத்தில் இருக்கலாம். பட் அவர் உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எப்படி அந்த பர்சனை நினச்சிட்டு லைஃப் எண்ட் வர அந்த பர்சன் மட்டும்தான் நினைக்கிற கேரக்டர் தான். பட் அவர் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்ட் இருக்கிறதால உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். வெளிப்படையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டாலும் அவர் மைண்டில் ஃபுல்லாகவே உங்கள் மேலே அன்பு இருக்குது. கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷன் இருக்குது. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லி கெரியரில் தான் இருக்குது. அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஆனால் அவர் சேடாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் மைண்டில் கரண்ட்லி அவர் ஓவர் திங்கிங்லாம் உண்டு. அவருக்கு உங்களை கமிட் பண்ணணும், ஹோல்டு பண்ணணுங்கிற தாட்ஸ் எல்லாம் உண்டு. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க விடாமல் தடுக்குது. ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்குது. நீங்கள் அவர் கேரக்டர் மனசில் ஆக்கிக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா ஃபேமிலி அவங்க சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான பர்சன் ஒரு ஃபேமிலி ஒரு லவ்க்குள்ளே கமிட்மெண்ட் ஆகும்போது அவருக்கு அந்த ஃபேமிலி தடுக்கும். ஏன்னா ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது, நம்ம அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்தாருன்னா, இந்த கமிட்மெண்ட்டில் வந்தாருன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பியூர் கேரக்டர். ஆனால் இவர் எந்த ஒரு கிளாரிட்டியும் ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்காமல் இருந்திருந்தால் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனால் இப்போது அவர் ஹாப்பியாக இல்லை. ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படி தாட் உள்ளவர். அதனால் அவர் ஒரு எமோஷ்னல் பார்க்குறதுக்கு எமோஷ்னல் டைப்பாக இருக்கும். ஆனால் மைண்ட் வைஸ் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் டைப்பான ஆள். உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கலைனாலும் ஒரு தாட் உண்டு அவருக்கு, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அவர் ஓப்பனாக காட்டிக்கிட்டாலும் மைண்டில் கண்டிப்பாக அவருக்கு தாட் உண்டு, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அப்படி ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஆள்னால தான் அவர் பேரண்ட்ஸை கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சேம் டைம் உங்களையும் அவரால் விட்டு கொடுக்க முடியலை. அவர் கொஞ்சம் டைம் கேட்குறாரு. ஆனால் அவர் இந்த டைமில் அவர் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்னு கொஞ்சம் இந்த டைமில் அவர் கொஞ்சம் ரியலைசேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவார். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாகவே இருக்கும். ஏன்னா அவர் உங்களை உங்களுக்கு துரோகம் பண்ணலை, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. அவர் மைண்டில் ஒரு ஸ்டார் மாதிரி நினச்சிருக்காரு. உங்களை பெரிய ஒரு விஷயமா ஒரு பொக்கிஷம் மாதிரி நினச்சிருக்காரு அவர். அதனால் நம்ம உண்மையாக ஒரு பர்சனை நேசிக்கும்போது அவருக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டைம் முடியும்போது அந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும்.
ஃபைனலாக அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு, கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் ஃபைனலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் உங்களை எப்படி ட்ரூவாக நினைக்கிறாருன்னா, அவர் ரொம்ப உங்களை ஸ்டார் மாதிரி நினைக்கிறாரு. உங்களை ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் மைண்டில் நினைக்கிறாரு. வெளிப்படையாக காட்டாலும் மனசில் வந்து அவர் பெரிய ஒரு இடம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு, மைண்ட் வைஸ் சரி மனசுலேயும் சரி. இதில் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் தருவார், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் அந்த டைம் கொடுங்க அவருக்கு. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோக்கி போகும். ஓகே, இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த லெட்டர்ஸில் தொடங்குகிற நேமுக்கெல்லாம் மேக்ஸிமம் இது ரெசனேட் ஆகும்னா, கே, எஸ்ஸில் தொடங்குகிற லெட்டர்ஸ், ஜேயில் தொடங்குகிற நேம், க்யூவில் தொடங்குகிற நேம்ஸ், பியில் தொடங்குகிற நேம்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகும். ஓகே, இம்பார்ட்டண்ட் மந்த் எதுன்னு பார்க்கலான்னா February, April, August. ஓகே, இம்பார்ட்டண்ட் டைம் பார்த்தோன்னா 221, 221 இந்த டைமில் யாரெல்லாம் இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.